ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒரு ஃப்ளவராக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதை என்னோட ஒரு அக்கா வந்து கொடுத்தாங்க இந்த பிளான்ட்டு. அவங்க வந்து தரும்போதே மொட்டோடே இருந்துச்சு. அழகாக வந்து பூ விரிஞ்சிருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து பிங்க் கலர் என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி, அது அவங்க தான் கொடுத்தாங்க. இது இப்போ வந்து ரெட் கலர் தந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து மினி வெரைட்டி இந்த ரெட் கலர் ரோசஸ் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கேளுங்க. இதை வந்து ரெட் கலர் இருக்குது, அப்புறமா வந்து எல்லோ கலரும் இருக்குது அவைலபிளாக. நான் எல்லோ கலர் எப்படி இருக்குன்னு பிளான்ட் காமிக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து எப்போவுமே நிறைய பூவை பூக்கும். இந்த மல்லிப்பூ இடையில வந்து கெட்டுவாங்கல்ல, அந்த கலெக்ஷன் இது. அப்புறமா வந்து இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ சேல்ஸுக்கு அவைலபிளாக இல்லை. வேணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வாங்கி தரலாம். எப்படி திழுத்து எவ்வளோ மொட்டு வச்சுருக்குது பாருங்கள். குட்டி குட்டி மினி வெரைட்டி பூக்கள். இது வந்து மினி வெரைட்டி இல்லை, கொஞ்சம் பெரிய பூவாக பூக்கிறது தான். அப்புறம் நம்ம 7 days ரோஸு சூப்பராக அழகாக பூ பூத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு செட்டாக பூ பூத்துருக்காங்க. முறையாக இப்படி செட்டாக பூ பூத்துருக்குது. அப்புறமா இன்னும் பூ இருக்குது. அடுத்ததாக வந்து நாட்டு மஞ்சள் ரோஸு. இந்தவும் இருக்குது. இதெல்லாம் வந்து பூத்து முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். செடி ஒரு பக்கம் காஞ்சிட்டே தான் வருது. இது வந்து உதிர்ற ஸ்டேஜு. ஸோ கட் பண்ணி விட்டுடலாம். இனி இந்த காஞ்சிருக்கடெல்லாம் கட் பண்ணி விடணும். இது கரி ரோஸ் இது எல்லாமே தொழிற ஸ்டேஜ் தான், வேண்டாம், கட் பண்ணி எடுத்துடலாம். அது ஏதோ நோய் தாக்கம் மாதிரி இருக்குது. இப்படி செட்டாக தான் அந்த ஏதோ நோய் மாதிரி இருக்குது, அதான் அப்படியே கட் பண்ணிவிட்டு. நிறைய மொட்டெல்லாம் இருக்குது. அப்புறமா நம்ம பன்னீர் ரோஸு இடம் இல்லை பறிக்கிறதுக்கு. இது வந்து நம்ம கத்திரி வச்சு கட் பண்ணோன்னா வேறு மொட்டு கட் ஆயிரும். இதில் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள், இன்னும் நிறைய மொட்டு இருக்குது. அப்புறமா இன்னொரு பன்னீர் ரோஸ் தான் பூத்துருக்கு. இதில் வந்து 3 மொட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறமா இதுவும் அந்த பன்னீர் ரோஸ் வெரைட்டியில் இன்னொரு ரோஸ் தான், நாட்டு ரகம் தான். அடுத்தது இந்த மஞ்சள், இது வந்து தொழிஞ்சிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம காஷ்மீரி ரோஸு. பார்க்குறதுக்கு பூ வந்து கொஞ்சம் இருந்த மாதிரி தான் இருந்தது, ஆனால் பறிக்க பூ வந்து வரிசையாக இருக்குது. கீழே விழுந்துடுச்சு. அடுத்தது வந்து இந்த ஒரு பன்னீர் ரோஸ் இருக்குது. இனி வந்து இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவுமே கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக வந்து இது வந்து 2, இந்த செடியும் கூட 2-3 மொட்டை சேர்ந்து வந்திருக்குது. பன்னீர் பட்டன் ரோஸும் கூட. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி பார்க்குறேன். இல்லைன்னா வந்து சிங்கிள் இதே மாதிரி தான் வரும். இந்தாவும் இருக்குது. இது வந்து கரெக்டாக நான் வந்து கட் பண்ணி விடலை. ஸோ அதனால தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. செடியெல்லாம் எல்லாம் கட் பண்ணி ப்ராசஸிங் பண்ணிவிட்டு அப்புறமா உரம் எல்லாம் கொடுக்கணும்.
இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான். அடுத்தது இவங்க பாருங்க, ஏதோ ஒரு புழு சாப்பிட்ருக்கு மொட்டை எல்லாத்தையும். இதுவுமே காஞ்சிட்டு. இதுலேயே கொஞ்சம் மொட்டு இருக்குது, பார்க்கலாம் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்குன்னு. இது எல்லாமே வேஸ்ட்டு தான். அப்புறமா இந்த ஒரு பூ பூத்துருக்குது. இந்த ரோஸுமே தனியாக நீ பாட்டு சேஞ்ச் பண்ணணும். இதுவும் நாட்டு வெரைட்டி தான். இவ்வளோ பூக்கள் பூத்துருக்காங்க. அடுத்தது இன்னும் வந்து நமக்கு வந்து இது ஜெரிபரா வந்து ஒயிட் கலரு. அப்புறம் நம்ம பிங்க் பியூட்டி வந்து பழையபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அழகாக பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மொட்டு பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்குன்னா. மேக்ஸிமம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளர்ந்து தான் மொட்டு வைக்கும். பட் வந்து இந்த டைம் வந்து சின்ன ஸ்டேஜ்லேயே மொட்டு வச்சுருக்காங்க. நிறைய நாற்று விட்டு சூப்பராக வந்திருக்காங்க. அப்புறமா இது விதைக்காக விட்ட மிளகா தான். இனி எடுத்து விதைக்கு போட வேண்டியதான். நல்லா பழுத்தாச்சு. அப்புறம் க்ரீன் கலர் சாமந்தியுமே இன்னும் அடுத்து திருப்பி பூ வைக்குது. நம்ம வந்து பூ வர வர கட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து செடி எப்படி வருதுன்னு தெரியும். இங்கே பாருங்கள், பரவாயில்ல, செடி நல்லா தளைஞ்சி வரதான் செய்யுது. நான் இந்த அளவு க்ரோத் இருக்கும்னு நினைக்கல. க்ரீன் கலர் இந்த கட்டிங்ஸில் வாங்கின சாமந்தி செடி. இந்த இலை எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நான் வந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு உரம் கொடுத்து சூப்பராக தழுத்துருக்குது. அப்புறமா நம்ம டயந்திசிஸ் அதுவுமே பூ பூத்துருக்குது. இது பூக்க பூக்க நான் கட் பண்ணி விட்டுருவேன். அதனால தான் பூ இல்லாமல் இருக்குது இப்போ. அப்புறமா இது ஒயிட் கலர் வந்து பூத்து முடிச்சிருச்சு. இதை பறிச்சிடலாம். தழுத்து சூப்பராக வந்துட்டு இருக்குது. அப்புறம் பட்டன் வெரைட்டி இங்கே பாருங்கள். இதுதான் சொன்னேன் சேல்ஸுக்கு இருக்குதுன்னு. ஆனால் பூ இல்லாமல் இருக்குது. இதுவுமே நிறைய பூ பூக்கிற கலெக்ஷன் தான். அந்த எல்லோ சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். மொட்டு இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி பூக்கும். அதுக்கப்புறம் இந்த கலரில் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான் நமக்கு பூ விரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம பறிக்க முடியாது, சும்மா அழகுக்கு விடுற மாதிரி குட்டி குட்டி பட்டன்ஸ் மாதிரி தான் பூத்துருக்காங்க. பாருங்க, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிறாங்க. நமக்கு வந்து இவ்வளோ ரோஜா பூக்கள் வந்து இந்திய அறுவடையில் நமக்கு கிடச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நம்ம வந்து அடுத்ததாக வந்து ஜெவந்தி பூக்கள் பறிக்கிற வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாட்டா, பாய்.